கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். प्रभु और उद्धारकर्ता यीशु मसीह के नाम से सबको आशीषित करते हैं। இந்த வேளையிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய சித்தப்படி நடக்க நாம ஒப்பு கொடுக்கலாம். इस समय पे भी हम अपने आप को प्रभु के पास अर्पण करके उसकी इच्छा के अनुसार चलने के लिए अर्पण करें। எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம், हमारी एक ही इच्छा है, கர்த்தர் ஒருவரே சத்தியமுள்ள மெய் தெய்வம், और प्रभु यहोवा एक ही है, वो सच्चा खुदा है। அவருடைய வேதமே ஒரு மனிதனை சத்தியத்துக்கு நேராக நடத்தும், और उसका वचन हमें सत्य की ओर चलाता है। ஆகவே வேதத்தோடு ஜெபத்தோடு இயேசுவை பின்பற்றி நித்திய ஜீவனுக்கு நடக்க வேண்டும். और वचन के अनुसार यीशु के पीछे हमें सत्य के लिए चलना है। அதுக்காகத்தான் நாங்கள் விசேஷமாக எங்களுடைய போதனை, और इसी कारण मुख्य हमारा प्रचार है। இன்றைக்கு நாங்கள் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். आज के दिन में हम कुछ बात को ध्यान करने जा रहे हैं। சபையிலே முக்காடு போடுகிறது அவசியமா அப்படிங்கறத பத்தி தியானிக்க போகிறோம். कलीसिया में क्या घूंघट लगाना जरूरी है? ஒரு வசனத்தை வாசிப்போம். एक वचन पढ़ेंगे। 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் पहला कुरिन्थियों का 11वां अध्याय 10வது வசனம் வாசிக்கலாம். उसका 10 वचन पढ़ेंगे। ஆகையால் தூதர்களை நிமித்தம் சிறியானவள் தலையின் மேல் முக்காடு இட்டுக்கொள்ள வேண்டும். इसीलिए स्वर्गदूतों के कारण स्त्री को उचित है कि अधिकार अपने सिर पर रखें। இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். इस वचन के लिए हम प्रार्थना करेंगे। பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். और पवित्र और अनुग्रह से भरा हुआ प्रभु, தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறவரே ஸ்தோத்திரம். नम्र दिल से रहने वाले की ओर देखने वाले प्रभु धन्यवाद। பரிசுத்த அலங்காரத்தை எதிர்பார்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். पवित्र सिंगार को देखने वाले प्रभु धन्यवाद। அந்த வேளையிலும் கூட அநேகருக்கு முக்காடை குறித்து நாங்கள் தெளிவாய் பேச கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். और इस समय पे भी हमें बातें करने के लिए प्रभु आप मदद कीजिएगा। உம்முடைய வசனத்தை நாங்கள் மெய்யாகவே சத்தியமாய் பேசணும். और आपके वचन को हम सच्चाई से அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். बहुतों के लिए वो आशीषित बने रहे। இயேசுவினுடைய நாமத்தில பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। முக்காடு அவசியமா வேண்டாமா என்று சொல்லுகிற ஒரு வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். घूंघट पहनना अवश्य है या नहीं, उस बातों के बारे में ध्यान करते हैं। பவுல் அநேக காரியங்களை தெளிவாக வேதாகமத்திலே ஆவியானுடைய உதவியோடு கூட எழுதி வைத்திருக்கிறார். पौलुस बहुत सारे बातों को आत्मा के द्वारा वो लिखा हुआ है। இதுல முக்காடு மூடு அப்படிங்கிற பிரித்து வேதம் சொல்லுகிறது. और इस पर जो है घूंघट रखना और सर को ढाके रखना, उसके बारे में बात। வேதாகமத்திலே நிறைய வார்த்தைகளை ஒரே வார்த்தை இரண்டு அர்த்தத்தை உடையதா இருக்கிறது. और कलाम के अंदर बहुत सारी बातें ऐसी है कि दो बातें एक बात को दर्शाता है। ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, प्रभु का वचन कहता है, தேவன் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல, प्रभु किसी की परीक्षा नहीं करता, அப்படி என்று கர்த்தரை குறித்து சொல்லுகிறது. ऐसे वचन कहता है प्रभु के बारे में। அதே வேளையில வேதம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். उसी समय पर वचन कहता है कि प्रभु ने अब्राहम की परीक्षा ली। இந்த சோதனையை குறித்து நாம் தெளிவாய் புரிய வேண்டும். और इस प्रकार की परीक्षा के बारे में हमें ठीक से समझना है। தேவன் கொடுக்கிற சோதனை நம்மை தரம் பார்க்கிறது. और प्रभु की ओर का जो परीक्षा है वो हमें जांच कर देखता है। ஆனால் சாத்தானை சோதனைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. लेकिन शैतान के बारे में वचन कहता है कि वो परीक्षा देने वाला, அவனுடைய பரீட்சை விசுவாசத்தை விட்டு விலக்குவது. और उसकी परीक्षा ऐसा है कि हमें उसके विश्वास से दूर करता है। ஆனா கர்த்தர் கொடுக்கிற பரீட்சை நம்முடைய தரத்தை கவனிக்கிறது. लेकिन प्रभु की ओर से जो परीक्षा है वो हमारी जो गुण है उसको और अच्छा प्रकट करता है। பரீட்சை சோதனை எல்லாமே ஒன்றுதான். परीक्षा करना या उसको जांचना, वो दोनों एक ही बात है। நீதிமானுக்கு நிறைய சோதனை வருகிறது, ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுதலை ஆக்குகிறார். और धर्मी के जीवन में बहुत सारी परीक्षा आती है, लेकिन प्रभु उसके सारे चीजों में खड़े रहकर उसे संभालता है। நம்மை தேவன் விசுவாசத்துக்கு அழைத்திருக்கிறார். और हमें विश्वास के लिए प्रभु ने बुलाया है। அவர் தம்முடைய பிள்ளைகளாக நம்ம இந்த உலகத்துல காண்பிக்க சபையை நியமித்திருக்கிறார். और हमें इस पृथ्वी पे अपने बच्चे करके दिखाने के लिए कलीसिया को रखा है। பைபிள் சொல்கிறது, बाइबल कहती है, நீங்க போய் சுவிசேஷ ஊழியம் செய்யுங்க, तुम जाकर सुसमाचार सुनाओ, விசுவாசிக்கிறவனுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, जो विश्वास करते हैं उन्हें बपतिस्मा दो, ஞானஸ்நானம் கொடுக்கிறவனுக்கு நீங்க பிரசங்கம் செய்யுங்க, और உபதேசிங்க, जो बपतिस्मा लिए हैं उनके लिए तुम प्रचार करो और उनको उपदेश दे देना। இதுதான் கர்த்தருடைய வேதம். और यही प्रभु का कलाम है। வேதத்துல பவுல் 10வது அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்கிறார். 1 கொரிந்தியர்ல पहला कुरिन्थियों के अंदर 10वां अध्याय में आखिरी वचन में पौलुस कहता है, நீங்களும்
तुम भी யூதருக்கும் यहूदियों को, கிரேக்கருக்கும் यूनानियों को தேவனுடைய சபைக்கும் और परमेश्वर की कलीसिया के இடரல் அற்றவர்களாக இருங்கள். उसके लिए ठोकर ना बनो। முதலாவது பவுல் மூலமாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் और प्रभु पौलुस जो कहता है तुम, जो प्रभु के लोगों को देखकर कहता है, அடுத்து யூதர், और दूसरा यूनानियों के लिए, அடுத்து கிரேக்கர், उसके बाद ग्रीकों के लिए, அடுத்து சொல்லுகிறார் தேவனுடைய சபை. उसके बाद कहता है परमेश्वर की कलीसिया। இவள் யாரையுமே என்னுடைய நடையோ உடையோ பேச்சையோ இடரல் செய்யக்கூடாது. और ये लोग किसी भी चीज को या किसी को भी ठोकर नहीं देना நாம் चाहिए। தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் விடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். हम उन लोगों को प्रभु के सामने पहुंचाने वाले होने चाहिए। என்னுடைய நடையோ என்னுடைய பிரசங்கம் என்னுடைய ஜெபம் எல்லாமே இன்னும் ஒரு ஆளை கர்த்தரோடு இணைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். और मेरी बातें या मेरा काम, मेरा सब कुछ जो है प्रभु की ओर लेकर जाने वाला होना அதுக்கு चाहिए। கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். इसी कारण प्रभु ने हमें நீங்கள் बुलाया है। உப்பு என்று சொல்லி இருக்கிறார், आपको नमक करके कहता நீங்கள் है வெளிச்சம் என்று சொல்லி இருக்கிறார், और आपको उजाला करके कहता நீங்க தான் है எனக்கு சாட்சிகள் என்று சொல்லி இருக்கிறார். और आप ही मेरे लिए गवाही हो करके ஆகவே कहता है। பவுல் சொல்கிறார், நீங்கள் தயவு செய்து இடரல் அற்றவர்களாக இருங்கள். इसीलिए पौलुस कहता है तुम ठोकर का कारण ना बनो। ஆனா 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல लेकिन पहले कुरिन्थियों के 11वें अध्याय के अंदर அவர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணும் போதாவது, और वो कहता है प्रार्थना करने के தீர்க்க समय தரிசனம் சொல்லும் போதாவது या भविष्यवाणी करने के समय முக்காடு இட்டுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். वहाँ पर लिखा है कि उसका घूंघट लगाना தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். हमें समझना चाहिए। அரசாங்கம் சொல்லுகிறது, हमारा अगर जो गवर्नमेंट का नियम நீங்க कहता है 2 வீலர் பைக்கோ அதாவது ஸ்கூட்டரோ ஓட்டும் போது நீங்க ஹெல்மெட் போட வேண்டும். बाइक या स्कूटर चलाने के समय पर आपको हेलमेट पहनना है, மற்றபடி உங்களுக்கு அவசியம் இல்லை. दूसरे समय पर आवश्यकता नहीं। அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதை எடுக்கவும் முடியும், வைக்கவும் முடியும். इसका मतलब, उसका अर्थ क्या है? उसे निकाल भी सकते हैं, उसे पहन भी सकते हैं। ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, लेकिन यहाँ पर वचन क्या कहता தீர்க்க है? தரிசனம் சொல்லும் போதாவது, भविष्यवाणी करने के समय ஜெபம் பண்ணும் போதாவது या प्रार्थना करने के முக்காடு समय இட்டுக்கொள் என்று சொல்லுகிறது. और सर को ओढ़े रहना करके कलाम कहता है। இது எடுக்கிற வைக்கிற ஒரு பொருளை பற்றி பேசுகிறது. और ये निकालने और उतारने वाले एक चीज के बारे में நாம் बताया गया है। தெளிவாய் கர்த்தருடைய வேதத்தை புரிந்து கொள்வோம். हमें ठीक से कलाम के वचन को पढ़ना है। வேதம் இடரலுவிற்கு உரியதல்ல, தெளிவாய் புரியக்கூடியது. और कलाम जो है ठोकर का कारण नहीं, बल्कि ठीक से समझाने वाली बात है। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है, மூடு முக்காடு. और जो डाकना है वो एक घूंघट है, மூடுகிறது வேற, முக்காடு வேற. और डाकना अलग बात है और उससे ओढ़ना अलग बात இந்த है। ரெண்டையும் நம்ம குழப்ப கூடாது. इस दोनों के बीच में गड़बड़ी नहीं लानी ஏன்னா चाहिए। பைபிள்ல கடைசியாக இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், ये सारे बातों को कहने के बाद पौलुस कहता है, தலைமையர் சிறுக்கி முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. और जो घूंघट है और जो बाल है वो स्त्री के लिए एक ओढ़ने के समान दिया गया है। அப்போ உங்களுக்கு நல்லா புரியணும், முடிதான் முக்காடு. और आपको ठीक से समझना है कि बाल ही हमारे डाकने के लिए है, அதை எடுக்கவும் முடியாது, அதை வைக்கவும் முடியாது. और उसे उतार भी नहीं सकते, उसे रख அது भी नहीं सकते। எப்பொழுதுமே இருக்கும். वो हमेशा रहेगा। நீங்க ஜெபம் பண்ணாலும் இருக்கும், ஜெபம் பண்ணாட்டாலும் இருக்கும். आप प्रार्थना करे तो भी रहेगा, प्रार्थना नहीं करोगे तो ஆனால் भी பவுல் रहेगा। சொல்லுகிற முக்காடு வேற. लेकिन पौलुस कहने वाला जो बात है वो अलग है। அவர் சொல்லுகிறார் 6வது வசனத்துல, वो कहता है 6 वचन के अंदर, சிறியானவள் முக்காடு இட்டு கொள்ளாவிட்டால், அதை சேர்த்து கொள்ளாவிட்டால். वहाँ पर कहता है कि वो स्त्री उसे ओढ़नी ना ओढ़े। அப்ப இது என்ன சொல்றதுன்னா, நம் தலைய மூட வேண்டும், தலையை மூட சொல்லுகிறார். और यहाँ पर कहता है सर को ढाकना है या ओढ़ना है। இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. इसी के बारे में वचन कहता है। 7வது வசனத்தை சொல்லும் போது, 7वां वचन पर लिखा है, புருஷர்கள் தலைய நீளமா வளர்க்க கூடாது, और पुरुष जो है अपने सर के बाल को लंबा नहीं बढ़ाना, ஆனா சிறியானவள் வளர்க்க வேண்டும். लेकिन स्त्री उसे बढ़ाना இது चाहिए। அவர்களுக்கு சுபாவமே இருக்கிறதுனால இதுக்கு போதனையே அவசியம் இல்லை, அவர்களே வளர்ப்பார்கள். और ये उनके लिए प्रचार की आवश्यकता नहीं, ये स्वभाव उसका उसी प्रकार का है, वैसे ही रहेगा। ஆனா நாகரிகம் என்ற பெயர்ல பலவிதமாக ஜனங்கள் சீரழிக்கப்படுகிறார்கள். लेकिन रीति रिवाज के कारण बहुत सारे लोग उसके अंदर बिगड़ना शुरू होते हैं, பரிசுத்தம் குலைக்கப்படுகிறது. पवित्रता बिगाड़ी जाती है, பரிசுத்தவானுடைய நடவடை இன்று மாற்றப்படுகிறது. पवित्र लोगों का जो चाल चलन बिगाड़ दिया ஆனா जाता है। வேதம் நிச்சயமாய் மாறாது. लेकिन कलाम जरूर नहीं बदलेगा। உங்களுக்கு உலக பிரகாரமான படிப்பு மாறலாம், आपका दुनिया के रीति का पढ़ाई बदल सकता है, பொருட்கள் மாறலாம், चीजें बदल सकती है, எல்லாமே மாறும்.
सब कुछ बदलेगा பெரிய பெரிய பொருட்களா இருக்கிறது சிறியதா மாறிவிடும். और बड़े बड़े चीजें जो है वो बहुत ही छोटा हो जाएगा எல்லாமே மெடிசன் கூட எல்லாம் பாருங்க, எல்லாமே வித்தியாசமா या மாறிவிட்டது. कोई दवाई या कोई भी चीजें हैं सब कुछ बदलना शुरू हो गया அப்படியே है। மாறி மாறி ரொம்ப சிம்பிளா ஆகிவிட்டது. और वो बदलते बदलते बहुत छोटा हो ஆனா चुका பைபிள் அப்படி இல்ல. लेकिन बाइबल वैसे नहीं है எந்த காலமானாலும் कोई भी समय क्यों ना रहे எத்தனை வருஷம் ஒரு விசுவாசியா இருந்தார், कितने भी साल का एक विश्वासी क्यों ना रहे வேதம் வேதமாகவே இருக்கு. कलाम कलाम ही रहेगा சயின்ஸ் மாறும், வேதம் மாறாது. साइंस बदल जाएगी लेकिन कलाम नहीं ஆகவே बदलेगा பைபிள் சொல்லுகிறது, लेकिन इसलिए बाइबल कहती है சிறியானவள் முக்காடு இட்டு கொள்ளாவிட்டால், यदि स्त्री अपने सर को ना ओढ़े அதாவது இட்டு கொள்ளாவிட்டால் சேர்த்து முடியை, அதாவது தலையை மூடி கொள்ளாவிட்டால், और सर को अपनी ओढ़नी से ना ओढ़े தலை மயிரையும் கத்தரித்து போட கடவுள். और अपने बाल सर के बाल को भी वो मुंडा दे தலைமயிர் கத்தரிக்கப்படுவதும் और सर के बाल मुंडाए जाना சிரைக்கப்படுவதும் या उसे पूरा निकाल देना சிறிக்கு வெட்கமாய் இருந்தால், स्त्री अगर कोई स्त्री के लिए वो लज्जत का कारण பைபிள் बने, சொல்லுது முக்காடு இட்டு கொள்ள கடவுள். तो ओढ़नी ओढ़े ஆகவே பைபிளை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். इसलिए बाइबल को ठीक से समझना है நாம் தெய்வ சமூகத்திலே ஒரு நாகரிகமாக எல்லா, அதாவது நம்ம நாட்டில் இருக்கலாம், வட இந்தியாவில் உள்ள ஜனங்கள் எப்பவுமே முக்காடு போட்டிருப்பாங்க. और अपने उत्तर भारत के लोग अगर देखें तो हमेशा वो अपने सर को ओढ़े रहते ஆனா हैं பவுல் சொல்லுகிறார், கிரேக்கர் யூதர் யாருக்கும் இடர்ல இருக்காது. लेकिन पौलुस कहता है ग्रीकियों को यूनानियों को तुम किसी के लिए ठोकर का कारण ना बनो। தேவனுடைய சமூகத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. प्रभु के समूह में एक अलग प्रकार की बातें ஆலயத்துல हैं। இருக்கிற கூட்டம் வித்தியாசமாக தெரிய வேண்டும். और जो भवन में रहने वाला झुंड है वो अलग प्रकार का புற दिखाई दे ஜாதிகள் இல்லது தியேட்டர்ல இருக்க பிள்ளைகளுடைய கூட்டம் வித்தியாசமா இருக்க வேண்டும். और थिएटर में रहने वाले लोग या और कोई जो अलग प्रकार का दिखाई அவங்களுடைய அந்த உடை, அவங்களுடைய அதெல்லாம் வித்தியாசம். और उनका चाल चलन उनका रहना वो सब अलग है அவங்களுடைய துணி, அவங்களுடைய எல்லாமே வித்தியாசம். और उनका चाल चलन उनकी सारी ஆனா बातें अलग தேவ है பிள்ளைகள் लेकिन प्रभु के சபைக்குள்ள बच्चे பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும்போது कलीसिया में पवित्र स्थान में जब रहते முக்காடி हैं போட்டு ओढ़नी को ஒரு ओढ़े மரியாதையோட और एक इज्जत ஒரு आदर के साथ தாழ்மையோட एक नम्रता நாம் के साथ இருப்பது மிகவும் நல்லது. हम रहना बहुत ही आवश्यक தூரத்துல है இருந்தே கண்டுபிடிப்பாங்க இது ஒரு ஜெப கூட்டம், और दूर से ही वो पहचान लेंगे कि ये एक प्रार्थना இது सभा ஒரு है ஆராதனை. या एक आराधना है அவனுடைய அந்த அந்த பார்த்தே புரிந்து கொள்ளும். और वो उसे देखकर ही समझ लेंगे அதுக்கு தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, इसीलिए प्रभु का वचन நீங்கள் कहता है நிச்சயமாக முக்காடு இட்டுக்கொள்ள வேண்டும். जरूर तुम्हें ओढ़नी से ओढ़ना है மூடுகிறது வேற, முக்காடு வேற. ढाकना अलग बात है ओढ़ना अलग बात है முடிதான் முக்காடு, बाल तो आपके लिए ओढ़नी के ढाकने के लिए ही है அதை எடுக்க கூடாது. उसे निकाल नहीं ஆனா सकते சிறியானவர் ஜெபம் பண்ணும் போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லும் போதாவது लेकिन स्त्री जब प्रार्थना करने के समय पर या भविष्यवाणी அதை करने के மூட समय पर வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. उसे ढाकना है ओढ़ना है करके कलाम ஒரு कहता है சிலர் என்ன சொல்றாங்கன்னா, कुछ लोग क्या कहते हैं கிறிஸ்துவனிடத்தில் வரும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும், और मसीहा के सामने आने के समय पर वो ओढ़ना निकल இது जाएगा ஒரு தவறான ஒரு போதனை. ये एक गलत उपदेशक है 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல दूसरे कुरिन्थियों का 3रा अध्याय அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौलुस कहते हैं மோசே தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து வரும்போது, நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு வரும்போது और मूसा प्रभु के सामने व्यवस्था को पाकर आने के समय அவருடைய पर முகம் பிரகாசமா இருந்தது. उसका चेहरे पे चमक आ गई அதை ஜனங்களால் பார்க்க முடியவில்லை. और उसे लोग देख नहीं पाए அது மோசேக்கு தெரியல, और वो मूसा को तो पता नहीं ஆனா चला ஜனங்கள் அவனுடைய முகத்தை பார்க்க முடியாத ஒரு பிரகாசம் இருந்தது. लेकिन लोग उसके चेहरे को देख नहीं पाए उस पे प्रकाश चमक रहा ஆகவே था। ஜனங்கள் அதை பார்க்க முடியாததுனால மோசே முக்காடு போட்டுக்கொண்டார். और लोग उसे देख नहीं पा रहे थे इसलिए मूसा ने अपने चेहरे पे ओढ़नी डालकर ओढ़ा रखा ஆனா பரிசுத்த பவுல் लेकिन पवित्र மிகவும் पौलुस தெளிவாக 2 கொரிந்தியர்ல பேசுகிறார் பாருங்க. दूसरे कुरिन्थियों पे ठीक से बताता है 3வது देखिए அதிகாரத்துல तीसरे अध्याय के अंदर நான் வாசிக்கும் போது ஆவியானவர் தெளிவாய் அவருக்கு अनेक காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். पढ़ने के समय पर आत्मा से बढ़कर प्रभु ने बहुत सारे बातों को प्रकट किया है। 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் दूसरा कुरिन्थियों का 3रा अध्याय அவர் சொல்லுகிறார் 13வது வசனத்துல, 13वां वचन पर वो மேலும் कहता है, ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பார்க்காதபடிக்கு மோசே முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தார். और मूसा के सामने नहीं जिसने अपने मुंह पर पर्दा डाला था ताकि इजराइल उस घटने वाले तेज के अंत को न देखे। ஆனா பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார் लेकिन பாருங்க, पौलुस क्या कहना चाहता है அவர்களுடைய மன கடினப்பட்டது. और उनका मन की कठोरता के कारण
இந்நாள் வரைக்கும் இப்பொழுதும் கூட आज तक மோசே மூலமாக எழுதப்பட்ட வேதாகமம், பழைய ஏற்பாட்டு வேதாகமம், मूसा के द्वारा लिखा गया पुराना नियम அந்த வேதாகமத்தை பார்க்க முடியாதபடி, और उस पुराने नियम की गहराई को न समझने அதை के कारण, விளங்கிக் கொள்ள முடியாதபடி उसे न समझने के कारण இஸ்ரவேலருடைய இருதயத்துல ஒரு முக்காடு இருக்கிறது. इजरायलियों के हृदय पर एक पर्दा डाला गया है। தெரியும், अनेक இடங்கள்ல பவுல் மோசேயின் ஆகமத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் குறித்து பேசுகிறார். और बहुत सारे जगह पर मूसा की व्यवस्था और उसकी जो आज्ञाओं के बारे में बार बार बताता है, சத்தியத்தை கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்துகிறார். मसीहा के बारे में उसकी गहराई को समझाता ஆனா है। ஒரு சிலர் யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளல. कुछ लोगों ने उसे स्वीकार किया, कुछ ने नहीं किया। அப்போ 28வது அதிகாரம் கடைசியில அவர் ஒரு வீட்டுல உட்கார்ந்து பேசுகிறார். प्रेरित 28वां अध्याय के अंदर वहां पर आखिर में बातें करता है। கிறிஸ்து எப்படி பாடுபட வேண்டும், मसीहा कैसे बोझ उठाना கிறிஸ்து चाहिए, எப்படி இந்த உலகத்துல மனுக்குலத்தை ரட்சிக்க வருகிறார், मसीहा कैसे इस दुनिया में लोगों को उद्धार के लिए அவர் आता है। மோசேயின் ஆகமத்திலும் वो मूसा के नियम தீர்க்க के தரிசன अंदर, ஆகமத்திலும் व्यवस्था के अंदर காலையிலிருந்து மாலை வரைக்கும் எடுத்து போதிக்கிறார். वो सुबह से शाम तक उसे निकाल कर प्रचार ஆனா करता கொஞ்சம் है। பேருக்கு புரிந்தது, கொஞ்சம் பேருக்கு कुछ புரியல. लोगों को वो बातें समझ में आई, कुछ लोगों को समझ में அதான் नहीं आई। 14வது வசனத்தை சொல்கிறார். इसी के बारे में 14 वचन में कहता அவர்களுடைய है, மன கடினம் பட்டது परंतु वे मतिमंद हो गए, இந்த நாள் வரைக்கும் और क्योंकि आज तक பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் पुराना नियम पढ़ने के समय அந்த முக்காடு அவர்கள் மேல் இருக்கிறது. और उनके हृदय पर वह पर्दा पड़ा रहा है, அது கிறிஸ்துவிடத்தில் வரும்போது அது நீக்கப்படும். पर वह मसीहा के सामने आने के समय पर उठा दिया जाएगा। மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது मूसा का व्यवस्था पढ़े जाने के समय இந்நாள் வரைக்கும் முக்காடு இஸ்ரவேலருடைய அந்த என்ன செய்யுது, அவருடைய இருதயத்துல மூடி இருக்கிறது. और वो पर्दा जो है उनके हृदय पर पड़ा है, அவங்களால வசனத்தை புரிந்து கொள்ள वो முடியும், वचन को समझ नहीं पाते, தீர்க்க தரிசனத்துல கிறிஸ்துவை பார்க்க முடியும், और मसीहा को वो गहराई, उस गहराई को नहीं समझ தீர்க்க पाते, தரிசனத்துல கிறிஸ்துவின் ஆவியானவரை புரிந்து கொள்ள முடியும். और भविष्यद्वक्ता के वचनों के अंदर वो पवित्र आत्मा को नहीं पहचान வேதம் पाते, சொல்லுகிறது முக்காடு அவங்க இருதயத்தை மூடி இருக்கிறதுனால வசனம் தெளிவில்லை. और हृदय को उनके जो पर्दा पड़ा है, इस कारण वो वचन उन्हें समझ में नहीं ஆனா आता। எப்பொழுது அவர்கள் இயேசுவானவரை ஏற்றுக்கொள்வார்களோ, लेकिन जब वो यीशु को स्वीकार करते हैं, தேவ அபிஷேகம் பெறுவார்களோ, जब प्रभु की उस पवित्र आत्मा को அப்பொழுது अभिषेक पाते हैं, இருதயத்துக்கு மேல இருக்கிற முக்காடு நீக்கப்பட்டு போகும். और तब हृदय के ऊपर का वो पर्दा उड़ा दिया जाएगा। இது முக்காடை பற்றி சொல்லல, இருதயத்தை மூடி இருக்கிறதை பற்றி சொல்லுகிறது. और ये कोई पर्दा या ओढ़नी के बारे में नहीं, बल्कि हृदय छुपा उनकी गुप्त को नहीं समझ पाता उसके बारे में ஒரு कहता है। ஊழியக்காரர் சொல்றா, நீங்க கிறிஸ்துவிடத்துல வந்தப்புறம் முக்காடு போட வேண்டாம். और एक सेवक कहता है, तू मसीहा में आने के बाद तुझे ओढ़नी की आवश्यकता नहीं। பிரியமானவர்களே, அப்படி அல்ல. प्यारे भाइयों, ऐसी बात नहीं है। இயேசு கிறிஸ்துடைய அபிஷேகம் ஆவியானவர் இல்லாம பழைய ஏற்பாடு உனக்கு புரியாது. यीशु मसीह के अभिषेक के बिना आपको पुराना नियम समझ में नहीं அது आएगा, மறைக்கப்பட்டிருக்கிறது. वो गुप्त में रहेगी। ஆகவேதான் பவுல் பேதுரு எல்லாம் பேசும்போது சொல்றாங்க, इसीलिए पौलुस पत्रस बातें करने के समय पर कहते हैं, சரீரத்துல அல்ல, உன்னுடைய இருதயத்துல நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும். शरीर में नहीं, तुम अपने हृदय में खतना करना அது எப்படி चाहिए। முடியும்? இருதயத்தை எப்படி வெட்ட ये முடியும்? कैसे हम हृदय को काट सकते தேவ हैं? ஆவிக்கு ஒப்புக்கொடு, மனம் திரும்பி என்று சொல்லுகிறார். और मन परमेश्वर के नाम के लिए मन फिर अपने आप को अर्पण कर करके कहता 2 है। கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம், और दूसरा कुरिन्थियों का 3रा अध्याय 15-16 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. जहाँ पर प्रभु की आत्मा है वहाँ पर छुटकारा है। என்ன விடுதலை? कहा क्या छुटकारा है? வேதாகமத்தை புரிந்து கொள்ளுகிற விடுதலை. कलाम को जो समझने वाला एक छुटकारा है। பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது புரிந்து கொள்ளும் கிறிஸ்து ஒருவரே வெளிப்படுவார். और पुराने नियम पढ़ने के समय पर केवल मसीहा वहाँ पर प्रकट होगा, वही छुटकारा है। அதுதான் வேதம் சொல்கிறது. वही तो कलाम कहता है। கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் வேதாகமம் உனக்கு புரியும். पवित्र आत्मा रहेगा तो कलाम तुम्हें समझ में आएगी। உன் இருதயத்துக்கு மேல இருக்கிற அந்த முக்காடு நீங்கிரும். तुम्हारे हृदय के ऊपर रहने वाला पर्दा निकाल दिया ஒரே जाएगा। ஒரு தெய்வத்தை நீ கண்டு கொள்ளுவாய். एक ही खुदा को तुम पहचान पाओगे। இதைத்தான் பவுல் பேசுகிறார். इसी के बारे में पौलुस அதை कहता இன்னைக்கு है। நிறைய பேர் சொல்றாங்க, लेकिन आज बहुत सारे लोग कहते हैं, ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போது அங்க திருத்துவம் இருக்கு பாரு அப்படிங்க. और हर एक वचन पढ़ने के समय पर वहाँ पर 3 खुदा दिखता है। கொஞ்சம் देखो, யோசித்து பாருங்க பிரியமான, थोड़ा विचार करके देखिए प्यारे भाइयों, 3 பேரா? क्या 3 है? இது அப்படியே சொல்லுகிறது? क्या ये ऐसी बातों को कहता है? வேதம் என்ன சொல்லுகிறது? कलाम क्या कहता है? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ और जहाँ पर प्रभु की आत्मा है அங்க உங்களுக்கு விடுதலை. वहाँ तुम्हें छुटकारा है। என்ன விடுதலை? क्या छुटकारा है? மோசேயின் ஆகமம் வாசிக்கப்படும் போது வெளிப்படும். और मूसा का व्यवस्था पढ़ने के समय पर तुम्हें वहाँ
वहाँ पे प्रकट ஓ होगा। யெகோவா தான் இயேசுவானவரா? क्या यहोवा ही यीशु है? அந்த வெளிப்பாடு கிடைக்கும். वो प्रकाशित होगा। அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौलुस कहता है, ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற வேத வாக்கியங்களை அவர்கள் அறியாமல் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். और उस व्यवस्था जो हर विश्राम के दिन पढ़ते हैं उसको अनजान में उस मसीहा को क्रूस पे मार காரணம் दिया, அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. क्योंकि उन्हें वो समझ में नहीं आई। இயேசுவானவரே வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளும்படி சீஷருடைய இருதயங்களை திறந்தார். और यीशु मसीह खुद शिष्यों के हृदय को खोला कि वो समझ सकें। ஆகவே தேவன் இருதயத்தை திறக்கும்போது வார்த்தை விளங்குகிறது. और इसीलिए प्रभु जब हृदय को खोलता है तो उनको दिखाई देता है। அப்போஸ்தலன் பவுல் சவுலாக இருக்கும்போது, और जब प्रेरित पौलुस साउल बनकर था, நல்ல தேவனுடைய வைராக்கியம் உள்ள தேவனுடைய वो மனிதன், प्रभु के अंदर बहुत ही घमंड था। நியாய பிரமாணத்தின்படி பாவம் செய்யாத ஒரு தேவனுடைய பிள்ளை. व्यवस्था के अनुसार उसने कोई अनुचित काम नहीं அவரே किया। சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் वो சாட்டப்படவில்லை. कहता है, वो खुद कहता है, व्यवस्था के अनुसार मेरे पर कोई दोष नहीं लगा ஆனா सकता। சபையை துன்பப்படுத்தினாரு. लेकिन कलीसिया को, मसीहा के लोगों को उसने निंदा இயேசுவை किया। நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. यीशु के नाम को प्रचार नहीं करना है ஆனா करके कहा। எப்பொழுது தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரோ, लेकिन जब उसने प्रभु के अभिषेक को पा लिया, அப்பொழுது அவர் அழிக்க தேடின பெயரையே பிரஸ்தாபப்படுத்தும்படி மாறிவிட்டார். और उसके बाद जिस नाम को वो नाश करने के लिए विचार किया, उस नाम को ही प्रचार करना शुरू किया। இதைத்தான் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள வந்தார், எனக்கு வேதம் புரிந்து விட்டது, இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினார். और इसलिए वो कहता है, जब पवित्र आत्मा मुझ में आया तो और वो मसीहा को मुझे प्रकट करके दिखाया कि वो यहोवा ही ये मसीहा है। ஆகவே தேவ சமூகத்திலே நாம் முக்காடு இட்டுக்கொண்டு और इसलिए प्रभु के समूह में जब बैठे तो हम अपने घूंघट को पहनकर அவரை ஆராதிப்பது மிகவும் நல்லது. और उसकी आराधना करना बहुत ही भलाई की கர்த்தர் बात நமக்கு है। ஆசீர்வாதத்தை தருவார். प्रभु हमारे लिए आशीष की कार्य உங்களுக்கு देगा। தெரியும், நாகரிகம் என்ற பெயர்ல एक रीति रिवाज के कारण में யாருமே இப்ப ஓடனி போட மாட்டாங்க. अभी तो कोई भी ओढ़नी नहीं पहनता துணிகளை கிழிச்சு போட்டிருப்பாங்க, और अपने फटे हुए कपड़े पहनते हैं, அரைகுறையான Dress. या छोटा या ऐसे कपड़े पहनते இது हैं। வந்து ஒரே நாள்ல நடக்கல, ये एक दिन में नहीं हुआ, படிப்படியா படிப்படியா நடக்கு. वो एक एक गुण में एक एक बार वो बढ़ता जाता பல है। ஆயிரத்துக்கு முந்தி தேவனுடைய ஜனங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இன்று வாழ்க்கிற வாழ்க்கை வேற. हजारों साल पहले जब मसीहा के लोग जो जीवन बिताए वो अलग है, और आज जो मसीहा के अंदर தேவ है, उनका ஜனங்கள் जीवन अलग है। வித்தியாசமா இருந்தார்கள். प्रभु के लोग अलग दिखाई देते थे। ஆமான் கூட சொல்லுதான் பாருங்க, हामान खुद कहता है, இந்த தேசத்துல ஒரு விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள், इस देश में एक अलग प्रकार की लोग हैं, அவங்களுடைய நட உடை எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது. उनका चाल चलन सब कुछ अलग है, அவங்க வித்தியாசத்தை கண்டுபிடித்தான். और उनकी अलग प्रकार की दिखावट को उसने पहचाना, யூதர்களுடைய பழக்க வழக்கம் வேறு. और यहूदियों का जो चाल चलन अलग था। ஆகவேதான் அங்கு ஆமானுடைய மனைவியே சொல்லுதான், और इसलिए हामान की पत्नी कहती है, அவர்கள் யூதரா இருந்தால் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. यदि वो यहूदी है तो तू उन्हें कुछ नहीं कर सकता। மொர்தெக்காய் சொல்லுகிறார், मुर्देका कहता है, யூதருக்கு ரட்சிப்பு உண்டு, और यहूदियों के लिए उद्धार है, நீ செய்யலாம் உதவி, तू कर सकती है, ஆனா நீ செய்யலன்னா வேற ஒரு வழியா வரும். यदि तू नहीं करती है तो और कहीं से मेरे लिए उद्धार आएगा। நாம் எல்லாரும் ஆவிக்குரிய யூதர்கள், हम सब आत्मिक रीति से यहूदी அந்த हैं, மரியாதையோட சாட்சிகளாய் வாழ்வோம். और उस अधिकार के साथ उसके गवाही में रहें। தேவ சமூகத்திலே பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் காணப்படுவோம். परमेश्वर के समूह में पवित्र सिंहार के साथ दिखाई கர்த்தர் दें। நம்முடைய இருதயங்களை தான் கவனிக்கிறார். प्रभु हमारे हृदय को ही देखता நாம் है, இடரல் அற்றவர்களா இருக்க வேண்டும். और हम ठोकर ना खाएं। முக்காடு கண்டிப்பா நாம் சபைகளிலே போட வேண்டும். जरूर घूंघट कलीसिया के अंदर रहने के समय पर पहनना ஜெபத்துல है, நாம் போட வேண்டும். अकेले प्रार्थना में का पहनना है। தேவ சமூகத்துல காத்து நாம் தேவனுடைய சமூகத்தை ஜெபம் பண்ணும்போது நாம் முக்காடு இட்டுக்கொண்டு ஜெபம் பண்ணும்போது அது ஆசீர்வாதம். प्रार्थना करने के समय पर, अकेले समय पर प्रभु के समूह में घूंघट पहनकर ही करना है। அநேகர் பயபக்தியோட வேதம் வாசிக்கும் போது கூட முக்காடு போட்டு முழங்கால நின்று வாசிக்கிற அநேக பரிசுத்த வாட்டிகள் பரிசுத்தவான்கள் இருக்கிறார். बहुत सारे पवित्र लोग हैं जो प्रभु के समूह में घूंघट पहनकर कलाम को पढ़ते हैं, कलाम पर ध्यान करते हैं। நிச்சயமா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. जरूर वो आशीषित किए जाएंगे। உலகத்தை பார்க்காதங்க, दुनिया को ना देखिए, பரிசுத்த ஸ்திரீகளை பாருங்க. पवित्र स्त्रियों को देखिए, அவர்களை போல நாமும் நடப்போம். उनके समान हम भी चलेंगे। கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். जरूर प्रभु हमें आशीष करेगा। எப்படி ஈசாக்கை பார்த்த உடனே
ரெபெக்காள் முக்காடிட்டுக் கொண்டாள். और जैसे ईसाक को देखते ही रेबेका ने अपने ओढ़नी को ओढ़ लिया। தேவன் நமக்கும் கூட அப்படிப்பட்ட நல்ல சுபாவங்களை தருவார். प्रभु हमें भी वैसे ही स्वभाव தெய்வ சமூகத்தை கண்ட உடனே நாம் முக்காடிட்டுக் கொள்வோம். प्रभु के समूह में आते ही हम ओढ़नी को பயபக்தியோடு ஜெபம் பண்ணுவோம். और भय के साथ में प्रार्थना करें. நாம் இடரலற்றவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார். हर हम ठोकर खाने वाला न बने ऐसा प्रभु में चेतावनी கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. प्रभु हमें आशीष करे. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். मिशन के लिए प्रार्थना करें. பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். पवित्र और अनुग्रह से भरा हुआ प्रभु உம்முடைய வேதம் சத்தியம். आपका कलाम सत्य है. அது ஒவ்வொரு ஜனத்திற்கும் கண்ணாடியை போல போதிக்கிறது, வழி நடத்துகிறது. वो हर एक लोगों को आईने के समान सिखाता है और दिखाता है. நாங்கள் இடரலற்றவர்களாக இந்த உலகத்துல வாழ உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. दुनिया में किसी भी लोगों के लिए हम ठोकर ना बने, आपकी आराधना करें, आपकी महिमा உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் ஒவ்வொருவரும் காணட்டும். और आपकी कलाम की गहराई को हर एक लोग जाने. இருதயத்தில் உள்ள முக்காடு நீக்கப்படட்டும். हृदय की गहराई को वो समझ लें. அவருடைய தலையின் மேல் முக்காடு இருக்கட்டும். उनके सर पर वो घूंघट रहे. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता. आमीन.